வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுல உலகின் வல்லரசு நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தயாரித்து தங்களோட முப்படைகள்ல வெற்றிகரமா இணைச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஹைப்பர்சானிக் மிசைல்களோட முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்து தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து சமீபத்துல ஒரு ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. அதற்கு பிறகு நேற்று DRDO ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில மேலும் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. அதாவது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய கூல்டு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா சோதித்ததன் மூலம் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியா ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்காங்க. இந்தியா சோதித்த இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட முக்கியத்துவம் என்ன, இந்த சோதனை மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல இந்தியா என்ன சாதனையை பண்ணியிருக்காங்க, தற்போது சோதிச்சிருக்க ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி என்ன மாதிரியான மிசைல்களை தயாரிக்க முடியும், அந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து Q Alpha ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இந்திய தனியார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஹைப்பர்சானிக் ஸ்வாம் ட்ரோன்களை வருகின்ற ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்த போறாங்க. இதுவரைக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தான் பல நாடுகள் தயாரித்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா இந்த Q Alpha ஏரோஸ்பேஸ் நிறுவனம் முதல்ல ஹைப்பர்சானிக் ஸ்வாம் ட்ரோன்களை வெற்றிகரமா தயாரிச்சிருக்காங்க. Q Alpha நிறுவனம் உருவாக்கியிருக்க ஸ்வாம் ட்ரோன்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும், ஹைப்பர்சானிக் ஸ்வாம் ட்ரோன்கள்னா என்ன, அந்த நிறுவனம் தயாரிச்சிருக்க ஹைப்பர்சானிக் ஸ்வாம் ட்ரோன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, வரும் காலத்துல இந்த ட்ரோன்கள் எப்படி யுத்த களத்தையே மாத்தி அமைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல சீனா ஒரு ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல மிகவும் முக்கியமான அட்வான்ஸ்டு கூல்டு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இப்போ ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே தான் கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. இந்தியா நடத்தி இருக்க இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் சோதனை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். தற்போது சோதிச்சிருக்க ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல்கள்னால 5400 km/h வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இப்படி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுக்க முடியாது. DRDO இந்த புதிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா 120 செகண்ட்ஸ் ஆபரேட் செய்து சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையில ஆக்டிவ் கூல்டு ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டன் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் மிசைல் ஒரே சீரா தொடர்ந்து ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குவதற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். DRDO இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்ல பயன்படுத்துவதற்கு ஒரு புதிய எரிபொருளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் ஹைப்பர்சானிக் வேகத்துல மிக சிறப்பா இயங்கி இருக்கு. அடுத்து இந்த புதிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்ல அட்வான்ஸ் செராமிக் தெர்மல் பேரியர் கோட்டிங் முதல்ல சோதனை செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அதிக ஹீட்டை குறைக்க முடியும். இந்தியா தற்போது நடத்தியிருக்க இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் சோதனையை தற்போது வரைக்கும் உலகின் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே நடத்தி முடிச்சிருக்காங்க. தற்போது இந்தியாவும் இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தி இருப்பதன் மூலம் கூல்டு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை சோதனை செய்த 4வது நாடா இந்தியா உருவெடுத்திருக்காங்க. இந்த புதிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் சோதனை இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னா
இந்தியாவுடைய ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல உயரும். இந்த புதிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை DRDO வெற்றிகரமா சோதிச்சிருப்பதன் மூலம் வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை இந்தியாவால உருவாக்க முடியும். இதன் மூலமா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்கிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிப்பாங்க. ஒரு மாடர்ன் வார்ஃபேர் சினேரியோல ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இத மனதில் வைத்துதான் தற்போது இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியாவோட தனியார் நிறுவனங்களும் தற்போது ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய QAlpha ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் RHH-150 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் ட்ரோனை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன் ஸ்வாம் யூகேப்பா பயன்படுத்த முடியும். இதுவரைக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை மட்டுமே உலக நாடுகள் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுவே முதல் முறை ஹைப்பர்சானிக் ட்ரோன்களை ஒரு நிறுவனம் தயாரிப்பது. அதாவது QAlpha ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் தயாரித்து வரும் ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்வாம் யூகேப்போட ஒரு ஸ்கேல் டவுன் மாடலை ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்த போறாங்க. இதுவரைக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதுவே முதல் முறை ஒரு ஹைப்பர்சானிக் ட்ரோனை ஒரு நிறுவனம் உருவாக்கி இருப்பது. இதிலிருந்து இந்தியா ஹைப்பர்சானிக் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்துல எவ்வளவு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த RHH-150 ஹைப்பர்சானிக் ட்ரோன்னால ரெகனசன்ஸ், ஸ்ட்ரைக், சப்போர்ட் ரோல் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்கள்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல அதிவேகமா பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்ல அதிநவீன AI தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோனை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். QAlpha ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க RHH-150 ஏர் பிரீத்திங் ஹைப்பர்சானிக் ட்ரோன்னால ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமா பறந்து கொண்டு திசையை மாற்றியும் பறக்க முடியும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலும் இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்களை தடுக்கவே முடியாது. இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட எதிரிகளின் இலக்குகளை கூட மிக துல்லியமா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்க முடியும். RHH-150 ட்ரோன்னால அதிகபட்சமா 3600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி குறுகிய தூரத்துல ராபிட் ஸ்ட்ரைக் ஆபரேஷன்களையும் நடத்த முடியும். அதே வேளையில இந்த ட்ரோன்கள்னால நீண்ட தூரம் பறந்து சென்று உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியும். ஒரே ட்ரோனை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் உளவு தகவலையும் சேகரிப்பது இந்த ட்ரோனுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு தகவல்கள் சேகரித்துக் கொண்டே மல்டி ஆங்கிள் ஸ்ட்ரைக்ஸ் நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள் அதிக எண்ணிக்கையில ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் பொழுது எதிரிகளால அந்த தாக்குதலை சமாளிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்கக்கூடிய இந்த ட்ரோன்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த RHH-150 ட்ரோன்ல ஏர் பிரீத்திங் ஸ்டெல்த் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோனோட ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவா இருக்கும். ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவா இருக்கிறதுனால எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. இதன் மூலமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட முக்கியமான இலக்குகள் மீது இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த RHH-150 ஹைப்பர்சானிக் ட்ரோன்களை தரை, ஆகாயம் மற்றும் சி பேஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இயக்க முடியும். இதனால இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்களை பயன்படுத்தி அதிவிரைவா ஒரு தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்களை கடற்படையில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்ல இருந்தும் இயக்க முடியும். அதே வேளையில லேண்ட் பேசஸ்ல இருந்தும் இந்த ட்ரோன்களை இயக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்ல
அதிநவீன AI தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால கூட்டமாக பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்களுக்கு இடையே ரியல் டைமா தகவல்கள் பரிமாறப்படும். இதன் மூலமா வெவ்வேறு குழுக்களா பிரிந்து தாக்குதல்களை இந்த ட்ரோன்கள்னால நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள்ல அதிநவீன AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ட்ரோன்கள்னால ஒரு குழுவா இணைந்து மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த RHH-150 ஹைப்பர்சானிக் ட்ரோன் 27.6 மீட்டர் நீளமும் 14.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 3600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோன்கள்னால ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த ஹைப்பர்சானிக் ட்ரோனை இயக்குறதுக்கு HTJ-160 அப்படிங்கிற ஏர் பிரீத்திங் ஹைப்பர்சானிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிடமும் இது போன்ற ஒரு ஹைப்பர்சானிக் ட்ரோன் கிடையாது. இத இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சு முடிச்சாங்கன்னா இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல உயரும். உலகின் வல்லரசு நாடுகள்கிட்ட கூட இது போன்ற ஒரு ஹைப்பர்சானிக் ட்ரோன் இல்லாத நிலையில இந்தியாவிடம் இருந்துச்சுன்னா வல்லரசு நாடுகளே இந்தியாவை தாக்குவதற்கு பயப்படுவாங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில சரியான வேகத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல இந்தியா அதிகமா கவனம் செலுத்தணுமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.